இடம் வந்து இங்கே நான் நிற்கிறோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நடக்கிற தூரத்தில் அவங்க வீடு இருக்குது. அவங்க வீடு கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன டவுட்டுன்னா, அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க உள்ளே போய், எம்மா நம்ம அன்னை மாதிரியே ஒரு பையன் இங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு போயிட்டு வர்றேன் அம்மா அப்படின்னு சொல்லி தெலுங்குல அவங்க. இனிய மாலை வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு மலரின் கதை அப்படின்ற லாங் வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து தொடர்ச்சி தான். அதை இப்போ நம்ம பார்க்க போகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 112வது பகுதி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் 111வது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாமா? அதாவது எங்கள் வீட்டுக்காரோட பாட்டி, அப்பா, அத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊரில் இருக்கிறாங்க. அந்த ஊரில் இருந்து எங்கள் மாமியார் அவங்க மாமியார்கிட்ட சண்டை போட்டு வெளியேறி வந்துட்டாங்க. அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும், சொந்த பந்தத்தை கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணுன்ட்டு சரி சொந்த பந்தம் தெரிஞ்சால் தானே நம்ம குலதெய்வம் அவங்கள்ட்ட கேட்க முடியும். அப்போ சொந்த பந்தமே தெரியலன்னும் போது நம்ம எப்படி கேட்க முடியும்? அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு தான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அவங்க தெலுங்கு பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்போ தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு இவங்களுடைய தாத்தா பேர், பாட்டி பேர்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஊரில் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு கெஸ்ஸிங் பண்ணி நாங்கள் போயிட்டோம். சாப்பாடெல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, தெரியும்ப்பா அவங்க தாத்தா பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ராயர் அப்படின்னு சொன்னாரு. ராயரோட பேர்னாடி உங்கள் சொந்தக்காரங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அம்மாடியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி அப்போ தான் வந்துச்சு. அப்போ சரிங்கம்மா ரொம்ப சந்தோஷம். அவங்க அவங்க வீடு இப்போ எங்கே இருக்குது உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சால் எங்களுக்கு அந்த அவங்க வீடை நீங்கள் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். கேட்டோடனே அவங்க சொன்னாங்க, இப்போ கடையில் ஆள் இல்லை, காலையில் நேரம்ப்பா, கொஞ்சம் வியாபாரம் ஓடுற நேரம், அதனால என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இப்படியே போகிறீங்க நெட்டா அப்படின்றாங்க. நெட்டாக போயிருக்க, கொஞ்சம் தூரமே போயிருங்க. அவங்க அந்த லாஸ்ட்டில் இருக்க அவங்க வீடு. நல்லா கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு இடத்துல போய் கேளுங்க. அந்த இடத்துல கேட்டிங்கன்னா அவங்க தாத்தா பேரை சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தான் அவங்க குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வேறு எங்கிட்டும் திரும்பிடலாம் வேணாம், நீங்கள் நேரம் போயிருங்க அப்படின்னாங்க. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நாங்களும் எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான் மக்களே, அப்படியே நாங்களும் போயிட்டோம். பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நன்றி, நாங்கள் பார்த்துக்குறோம், அங்கே போய் விசாரித்து கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் தொடர ஆரம்பித்தோம் மக்களே. பார்த்தீங்கன்னா எப்படி 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டராக இருக்கும், அவ்வளவு தொலைவு. போகுது அந்த நெட்டு போயிட்டே இருக்குது. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு முக்கால்வாசி பகுதி போனதுக்கப்புறம் நாங்கள் போய் அங்கனக்குள்ளே ஒரு சந்து மாதிரி வளைஞ்சிச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன தோணுச்சோ தெரியலை, அந்த சந்துக்குள்ளே திரும்பிட்டார். அவங்களுக்குள்ள யார்கிட்டையுமே கேட்கல, சந்துக்குள்ளே திரும்பிட்டார். திரும்பினோடனே நானும் பேசாமல் போயிட்டுருக்கேன். போகிறோம், அந்த சந்தில் ஒரு பாதிக்கு போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஏங்க இப்படி நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்க, அந்த மாதிரி நேரம் தானே போக சொன்னாங்க, நீங்கள் சந்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு. ஆனால் லூஸு, எனக்கு இங்கே நான் வந்தோடனே தான் வீடு எனக்கு ஓரளவுக்கு அடையாளம் தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்ற. ஓ அப்படியா, அப்போ சரி கண்டுபிடிங்கன்ற. சரின்னு சொல்லிட்டு பாவம் அவரும் ஒரு பாதி தூரம் அந்த சத்துக்குள்ளே போயிட்டு யோசிக்கிறார். தெரியல மக்களே, தெரியல என்ன பண்ணாரு. சரிட்டு திருப்பி வந்துட்டார். திருப்பி நடுவில் போனவ அவர் தெருவுக்கு சென்றாக போயிருக்கோம். திருப்பி அதிலிருந்து அப்படியே ரிட்டர்ன் வெளியே வந்துட்டு நின்று யோசிக்கிறார். இங்கே கூட ஆகும்ல, ஆனால் எனக்கு ஒரு தட்டுப்பட மாட்டேங்குது இந்த வீடுன்னு அப்படின்றார். அப்போ இவங்களுக்குள்ள தான் இருக்காங்க போகிறேன்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு எதுவும் தெரியாது. பெக்க குளிச்சுட்டு என் வீடு என் வயலை வச்சுட்டு நிற்கிற பார்த்துருக்கு.
பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் அப்புறம் திருப்பி ஒரு கட்டு போகிறோம். அதே மாதிரி போகிறோம், பாதியில் நிற்கிறோம். அப்போ ஆனால் அந்த எல்லையை விட்டு அவர் தாண்ட மாட்டுறாரு. அது வரைக்கும் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வர்றாரு. என்னடா இது அப்படின்ட்டு அப்போ அந்த நாங்கள் நின்னோம் பார்த்தீங்களா, அது உள்ளெல்லாம் போக தேவையில்லை, மெயின்லேயே தான் அவங்க வீடு இருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிற்கிறோம். நாங்கள் நிற்கிற இடத்துல அவங்க அவங்களோட அத்தை வந்து அவங்களுக்கே டவுட் வந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தவங்க யாரை தேடுறீங்க என்ன அப்படின்னு அவங்களா வந்து எங்கள்கிட்ட கேட்குறாங்க. அவங்க பேர் மகாலட்சுமி, இப்போ இல்லை, இறந்துட்டாங்க அந்த அம்மா. அவங்க வந்து கேட்குறாங்க எங்கள் வீட்டுக்கார்ட்ட, என்கிட்டையும், நீங்கள் யாரை தேடுறீங்க என்ன வரும் அப்படின்னே, இந்த மாதிரி தாத்தா பேர் ராயர், நாங்கள் வந்து அவங்க பிரபாகரன்ற மகனோட பையன், எங்கள் பாட்டி உள்ள தான் நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அம்மா என்ன பண்ணாங்க, எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே கட்டி பிடிச்சி ஒரே அழுதுட்டாங்க. அவருக்கு ஒன்றும் புரியலை, அப்படியே முழிக்கிறாரு. நான் தாண்டா அத்தை அப்படின்றாங்க. பிடிச்சி அழுகுறாங்க. அழுகுனோடனே வாடாங்க அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னைய அவங்களே அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன உடனே அவங்க பாட்டியை பார்த்தோம். அவங்க பாட்டி இருந்தாங்க. இப்போ நாங்கள் நின்ற இடம் வந்து இங்கே நான் நிற்கிறோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் நடக்கிற தூரத்தில் அவங்க வீடு இருக்குது. அவங்க வீடு கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன டவுட்டுன்னா, அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க உள்ளே போய், எம்மா நம்ம அண்ணன் மாதிரியே ஒரு பையன் இங்கிட்டும் போயிட்டு வர்றேன் அம்மா அப்படின்னு சொல்லி தெலுங்கில் அவங்க பாட்டிகிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாட்ட அவங்க அத்தை சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படியா, போய் வெளியே நின்று தான் பாருண்டி யார் என்னன்னு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோன்னே எங்கள் வீட்டுக்காரோட அத்தை உடனே வெளியே ஓடியாந்துதான் பேசியிருக்காங்க. பார்த்துக்கங்க. பார்த்தீங்கன்னா அப்புறம் போனோடனே பாட்டியும் ஒரே பேரனை பிடிச்சி ஒரே அழுகான அழுக. உண்மையிலே எனக்கு வந்து அப்படி ஒரு பிரமிப்பாக தான் இருந்துச்சு. என்ன இப்படி அழுகுறாங்க அப்படின்னா, அப்படி ஒரு பாசம் அந்த பாட்டிக்கு எங்கள் வீட்டுக்காரர் மேலே. அப்போ இது யாரா அப்படின்னோடனே என் வீட்டுக்காரம்மா அப்படின்னு சொன்னோடனே அந்த பாட்டி உடனே என்னையும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு எனக்கு நல்ல அவருக்கு மக்களே, இந்த இடத்த இப்படி தடவி நீ நல்லா இருப்பம்மா, என் பேரனை நான் கண்ணை மூடுறதுக்குள்ளே கொண்டு வந்து காட்டிட்டேன் என்கிட்ட, என் பேரனை என் கொள்ளு பேரனையும் காமிச்சிட்டியே, நீ நல்லா இருக்க அப்படி இப்படின்னு என்னையும் புகழ்ந்து தள்ளுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. பாட்டு இப்படி உட்காந்து வச்சுக்கோங்க. ஓகே மக்களே, நாங்கள் வந்து பாட்டி ஒரே அழுக, எங்கள் வீட்டுக்காரோட அத்தை ஒரே அழுக, எல்லாம் ஒரே அழுகாட்சி கூட்டமாக இருந்துச்சு அன்னைக்கு. பார்த்துக்கோங்க. அவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. வீடு சின்ன வீடு தான், அங்கங்கே பாத்திரங்கள் வச்சு சின்ன வீடு தான் அவங்க இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா பார்த்தேன், நானும் சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். அப்போ அவங்க அழுது முடியவே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. பார்த்துக்கோங்க. சரி மக்களே, நாங்கள் வந்து அடுத்தது நாங்கள் எங்களுடைய குலதெய்வத்தை அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டோமா, கோயிலுக்கும் போனோமா, என்ன ஏது அப்படின்றத நம்ம 113வது பகுதியில் பார்க்கலாமா மக்களே? ஓகே, பார்க்கலாம். பொன் தமிழ் ஸ்டோரி சேனலில் ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடர் வந்துட்டுருக்கு. அது வந்து கதையல்ல, நிஜம். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவங்களை தான் நான் சொல்லிட்டு வரேன் மக்களே. கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் என்ன உங்களுக்கு தோணுதோ, கேள்விகள் என்ன தோணுதோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுரை மலரக்கா.